ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 வந்து என்னென்னா லா ரிலேட்டிங் டு லோன்ஸ் அட்வான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை பேங்க்ஸ். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா சப்சிடரி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கர். சப்சிடரி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கர்னா என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேஃப்டி டெபாசிட் லாக்கர் தான் வந்து சொல்கிறாங்க, சப்சிடரியாக வந்து வச்சுக்கிறாங்கன்னு. ஸோ இது எந்த செக்ஷனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 6 Class 1 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்சிடரி பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க, பண்ணலாம். அவங்க வந்து எதை வந்து சப்சிடரி பிஸ்னஸை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஃப்டி டெபாசிட் லாக்கர் ஃபெசிலிட்டி தான் வந்து சப்சிடரி பிஸ்னஸ் வந்து பேங்க்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் அந்த பேங்கருக்கும் லாக்கருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெயிலர் அண்ட் பெய்லி. இவங்க கொடுக்குறது வந்து அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் அவங்க கேட்டால் இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து பெயிலர் அண்ட் பெய்லி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த இடத்துல ரீசனபிள் கேர் வந்து பேங்க் வந்து ரீசனபிள் கேர் வந்து எடுத்துக்கணும், எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஷமாதேவி 1978. ரிப்பீட்டட் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த பேங்க் இஸ் நாட் அண்ட் என்ஷூர்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த லாக்கர் பட் இஸ் லயபிள் இஃப் லாஸ் அக்யூ டியூ டு நெக்லிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேங்க் வந்து என்ஷூர் இல்லை, ஆனால் நெக்லிஜென்ஸ் ஆனால் லாஸ் வந்தால் பேங்க் தான் லயபிள் அப்படின்னு சொல்லி ஷூராக சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லயபிலிட்டி ஆஃப் பேங்கர் இன் கேஸ் ஆஃப் பேங்க் ராபரிஸ் அண்ட் ஃப்ராட் பை பேங்க் எம்ப்ளாயீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ பேங்க் வந்து நாட் ஆட்டோமேட்டிக்கலி லயபிள் ஆஃப் லாஸர் காஸ்ட் பை ராபரி ஆர் தெஃப்ட் அன்லெஸ் நெக்லிஜென்ஸ் இஸ் ப்ரூவ். ஏதோ ராபரியோ தெஃப்ட் நடந்துச்சாங்க அப்படின்னா பேங்க் வந்து லயபிள் கிடையாது. அது ப்ரூவ் ஆகிற வரையும், அந்த நெக்லிஜென்ஸ் ப்ரூவ் ஆகிற வரையும் அவங்க லயபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மேபி அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயி வந்து ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்க இல்லை மிஸ்கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் வந்து கண்டிப்பாக லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுலேயே ரிப்பீட்டட் கேஸ் ஆன கனடா பேங்க் விசஸ் கனடா சேல் கார்பரேஷன் 1987. இந்த கேஸில் என்ன கனடா பேங்க் எம்ப்ளாயி வந்து ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க. கஸ்டமர் செக்கை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பர்சனல் யூஸ்க்காக டிரைவ் பண்ணியிருப்பாங்க. பட் கஸ்டமருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எம்ப்ளாயி வந்து டியூ கோர்ஸில் இருக்கும்போது ஃப்ராட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேங்க் வந்து வைகரைஸ் லைபிலிட்டி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுத்த அத்தாரிட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கரெக்டாக வந்து சூப்பரேஷன் பண்ணல, அந்த இடத்துல நெக்லிஜென்ஸ் நடந்திருக்கு. பேங்க் வந்து ரீசனபிளாக வந்து அங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல. ஸோ அதனால அந்த பேங்க் வந்து லைபிள். ஏன்னா அந்த இடத்துல எம்ப்ளாயி பண்ண தப்புக்கு எம்ப்ளாயி கண்டிப்பாக லைபிள் ஆகுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா வைகரைஸ் லைபிலிட்டி ஆஃப் த பேங்க். ஸோ மேலே பார்த்தாலும் அந்த கேஸோட ஒரு சின்ன லிங்க் வைகரைஸ் லைபிலிட்டி என்னன்னா ஒரு எம்ப்ளாயி பண்ண தப்புக்கு எம்ப்ளாயர் லைபிள் ஆகுறது. அதாவது ஒரு சர்வன்ட் பண்ண தப்புக்கு அந்த மாஸ்டர் லைபிள் ஆகுறாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க்கிங் டைமில் ஏதாச்சும் நெக்லிஜென்ஸ் பண்ணி ஒரு ஃப்ராட் பண்ணாலும் இல்லை மிஸ்யூஸ் பண்ணாலும் மிஸ்கண்டக்ட் பண்ணாலும் அந்த எம்ப்ளாயர் தான் லைபிள் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்க்கணும் சேம் அதே மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஷமாதேவி 1978. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெபாசிட்டரோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராப்பர் அத்தாரிட்டி எல்லாமே வந்து அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து எடுத்திருப்பாங்க. கஸ்டமர் வந்து பேங்க் மேலே தான் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா எம்ப்ளாயி வந்து அஃபிஷியல் டியூட்டியில் வந்து இல்லை, அவங்க வந்து பர்சனலாக வந்து அவங்க வெளியே இருக்கும்போது பர்சனல் கெப்பாசிட்டியில் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பேங்க் வந்து லைபிள் இல்லை. எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்டான வேலை தமிழ் டியூ கோர்ஸில் இருக்கும்போது ஒரு நெக்லிஜென்ஸ் பண்ணியிருந்தா தான் அவங்க வந்து பேங்க் வந்து லைபிள். அதாவது வெளியே போய் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் என்னன்னா ரெக்கவரி ஆஃப் லோன் அண்ட் அட்வான்ஸ். ஒரு லோனையும் அட்வான்ஸையும் எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோன் அண்ட் அட்வான்ஸை வந்து பேங்க் வந்து கொடுக்குறது தான் வந்து அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்றாங்க. ஒரு பாரவர் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவில் சூட் இல்லைனா வந்து ஸ்டாச்சுட்டரி ரெமெடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ரவீந்திரன் 2002. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுறது அது வந்து காம்பனன்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை பீனல் இன்ட்ரெஸ்ட்டான்னு சொல்லியிருக்காங்க. பட் டிஸ்கஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்போம்னா ஒரு கான்ட்ராக்ட் படி இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பேங்க்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது. வேறு யாருமே வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடக்கூடாது. அதாவது இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆர்பிட்டரியாக வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து எல்லாம் பண்ணணும். தென் லோனை வந்து ரெக்கவரி பண்ணும்போது ஃபேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியாக வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1993 ஆர்டிபி ஆக்ட்னு சொல்லலாம் இல்லை டிஆர்டி ஆக்ட்னு சொல்லலாம். ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னு வந்து என்னன்னா ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட். டிஆர்டினா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து எதுக்கு இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க ஆர்டிபி ஆக்ட் 1993னா ஒரு டெப்ட்டை வந்து சீக்கிரமாக அதாவது டியூ ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்காக தான் வந்து இதை எனாக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டிஆர்டி வந்து எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம்னா அப்பீல் பண்ணுறதுக்காக அந்த ட்ரிபியூனல் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் என்னென்னா ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட்டுக்கு மேலே அந்த டெப்ட் இருந்தால் டிஆர்டியை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் டெல்லி ஹை கோர்ட் பார் அசோசியேஷன் 2002 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா டிஆர்டி வந்து கிரியேட் பண்ணதே வந்து பேங்க் வந்து டியூ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான். சிவில் கோர்ட்டுக்கு அதாவது சிவில் கோர்ட்டுக்கு இருக்க பர்டனை வந்து கம்மி பண்ணி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து டிஆர்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ டிஆர்டி ஆக்ட் வந்து வேலிட் தான் சொல்லி ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சஃபாரி ஆக்ட் 2002. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சஃபாரிஸ் அப்படின்னா வந்து என்னன்னா செக்யூரிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப்
செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002, அதான் சஃபாரிஸ் ஆக்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு போகாமே வந்து செக்யூரிட்டியை வந்து சீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் 13 படி என்ன சொல்றாங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து பாரோவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அசட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்போம், அந்த அசட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. ஒருத்தருக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுத்துறோம், பட் அதை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து சஃபாரி ஆக்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னா, மர்டியா கெமிக்கல்ஸ் லிமிட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2004. இந்த கேஸுமே வந்து கான்ஸ்டியூஷனை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், சஃபாரிஸ் ஆக்ட் 2002. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, கோர்ட்டுக்கு போகாமே வந்து செக்யூரிட்டியை வந்து சீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாரோவர் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சேஃப்கார்டு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேங்க்கும் பாரோவரும் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலான ரைட்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, டெப்ஸ் ரெக்கவரி ட்ரிபுனல், அதாவது டிஆர்டி. இதை வந்து ஷார்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துலாம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து ரெக்கவரி கேஸ்க்காக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டோட பேர்டனை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஆக்டை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு அப்பீல் போகணும், அதில் இருக்க விஷயமும் குறையில, நான் இந்த ஸ்பீடி டிஸ்போசல் பண்ணாலும் சில பேர்டன்ஸ் வந்து குறையிலன்றப்ப அப்பீல் வந்து டிஆர்ஏடி இதில் வந்து அப்பீல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஆர்ஏடின்றது வந்து என்னன்னா, டெப்ட் ரெக்கவரி அப்பீல் ட்ரிபுனல். ஸோ அங்கே நம்ம டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் போய் அங்கேயும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா டெப்ட் ரெக்கவரி அப்பீல் ட்ரிபுனலுக்கு வந்து நம்ம போய் அப்பீல் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஓமன்ஸ்மெண்ட். ஓமன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லா ப்ராபர்ட்டி ஹேண்டில் பண்ணுற ஒரு அத்தாரிட்டியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஜட்ஜு மாதிரி சொல்லலாம், ஜட்ஜு கிடையாது. ஸோ இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா, ஆர்பிஐ மூலமாக 1995 மூலமாக தான் வந்து இவங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து ஆர்பிஐ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் இன்சூரன்ஸ் கம்ப்ளைண்ட்க்கு வந்து இன்சூரன்ஸ் ஓமன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கிரீவியன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து வாங்கி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க, எந்த ஒரு டைப்பாக இருந்தாலும் சரி அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து லிமிட்டட் வந்து 1 year தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து அவங்களோட கேபிட்டல், அதாவது ஸ்டேட் கேபிட்டலில் வந்து லொக்கேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஸோ கிரீவியன்ஸ் வந்து நடந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு யாரை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, பேங்க் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல 1 monthக்குள்ளேன்னா அவங்களோட காம்பன்சேஷனுக்காக நம்ம ஒரு விஷயம் அப்ளை பண்ணுவோம், லிமிட்டட் காம்பன்சேஷன், அது 1 lakh அந்த மாதிரி. ஸோ அப்படியே எந்த விஷயம் சால்வ் ஆகலை அப்படின்றப்ப அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போவோம். இந்த 1 month சொல்லி அதில் ஒரு 3 or 4 months ஆயிரும். எதுவுமே வந்து ஆகலைன்னா அந்த 1 year முடியறதுக்குள்ள நம்ம எப்படி இருந்தாலும் ஓமன்ஸ்மெண்ட்டுக்கு மெயில் ஆர் இல்லைனா ஒரு ஸ்கீம் மூலமாக ஒரு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க, அதாவது எல்லா பேங்க்குமே வந்து ஓமன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். பேங்க்கோட ஆப் ஆர் அந்த வெப்சைட்டில் போனாலும் பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து 1 yearக்குள்ள அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பீல் நேஷனல் பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் இன் மும்பை, அங்கே வந்து அப்ளை பண்ணலாம், அதுவும் 1 yearக்குள்ள தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபெடரல் பேங்க் லிமிட் விசஸ் பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் 2010. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி வச்சு ஒரு கொஸ்டின் நடந்திருக்கும். பட் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்பிஐ வந்து எந்த ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணாலுமே, ஒரு பில் பண்ணாலுமே வந்து அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து வேலிட் தான், கஸ்டமருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஆனால் கண்டிப்பாக கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பேங்கிங் ஓமன்ஸ்மெண்ட் டிசிஷன் வந்து கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.